எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம எஸ்கே ஃபோட்டோகிராஃபி சேனல். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் வந்து நானே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனு இல்லை ஏசி எதுவுமே இல்லாமல் நம்மளால் சத்தியமாக இருக்க முடியாது. அவ்வளோ வெயில் அடிக்குது சென்னையில். சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வெயில் தான் இப்போ அடிச்சிட்ருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டவர் ஃபேனு எப்படி சொல்றதுன்னா, இது வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் பர்ச்சேஸ் பண்ணது நியர்பை ஷாப்பில். இதோட ப்ரைஸை வந்து நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேயே வந்து லோக்கல்லே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இது வந்து நீங்கள் இந்த பிராண்ட்லாம் வந்து பிராண்ட் கிடையாது, ஜஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணுற நேம் தான். சூர்யா டவர் ஃபேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களே வந்து மேக் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாங்களா? மாமா ஆயுதம் வந்து விட்டது. ஓகே, உள்ள ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கடை கார்டு இது. உங்களுக்கு மோட்டார் வேல்யூ வந்து 1 இயர் எனக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 1 இயரில் எனக்கு வந்து சப்போஸ் என்னோட இதில் டவர் ஃபேன் வந்து எதனா இஷ்யூ அப்படின்னா, மோட்டரில் இஷ்யூ அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஃப்ரீ சர்வீஸ்க்காக வந்து நான் வேறு ஒரு இடத்துக்காக போயிட்டு அந்த இடத்துல கொடுத்து நான் சர்வீஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அதே ஷாப்லேயே எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தா போதும், அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது அவங்க வந்து லோக்கல் ப்ராடக்ட்டை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஸோ இது பிராண்ட் கிடையாது. இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2500 அபோவ் தான் ரேட் எல்லாமே இருக்கும். அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, வாட்டர் ஊற்றி அந்த கூலிங் ஏர் வர மாதிரி இருக்கிறது கிடையாது. இது ஒரு பேசிக்கானது தான், ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப அந்த பட்ஜெட் என்னால் இந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃபேன் தான் சொல்லுவேன். நீங்கள் டேபிள் ஃபேனே வாங்கினா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் மேலே தான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டேபிள் ஃபேனே வருது. அது கூட வாங்கி சும்மா தான் இருக்குது. ஸோ என்ன பிராண்ட் இது? குரோம்டான் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வாங்கி அது ஒரு ஓரமாக தான் கிடக்கு, அதில் காற்றே இல்லை. நான் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருப்பேன், நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஆல்பம் டிசைனிங்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் வந்து வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஒர்க் பண்ண முடியல. இந்த ஃபேனும் வந்து சுத்தமாக ஓடலை. அதனால என்ன பண்ணுறது தெரியல. சரி, அதான் டவர் ஃபேனை வாங்கிட்டேன். சரி, நம்மளுக்கு யூஸாக இருக்கும், நம்மளும் அன்பாக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குமே அப்படின்றதாகவே இந்த வீடியோ எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன் மட்டும் தான் இருக்கும். இது யூசர் கைடு அதெல்லாம் எதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், மேக் இட் ஈஸி. ஓகே, இது ஒரு கவர் வேறு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, வீட்டை குப்பையாக வச்சுட்டோம், கவர் வச்சிருவோம். ஓகே, இதான் நம்ம டவர் ஃபேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ளே எதுவுமே இருக்காது, எம்டி தான். ஸோ பாக்ஸ் ஓரம் வச்சுலாம். ஸோ இதான் நம்ம டவர் ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவுக்கு இருக்காது. அதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். பார்க்க லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா இதான் பேட்டர்ன், ஓகேங்களா? நீங்கள் பாக்ஸில் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆஷ் கலர் எனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ஆஷ் பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த லுக் வைஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி சிம்பிளாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒர்த்து தான், ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பட்ஜெட் சப்போஸ் காஸ்ட்லியாக கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் நான் கொடுத்த கேஷ்க்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்க முடியாது, சரிங்களா? அதுவும் ஒரு அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற டவர் ஃபேனோ இல்லை வந்து இல்லை ஐஸ் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம். அது எப்படியும் கம்பல்சரி வந்து ஒரு 5000 கிட்ட வந்துடும். 5000 4000 அப்போ அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ நான் அந்த பட்ஜெட்லாம் போக விரும்பலை. ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சு வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக ஃபேன் திருப்புற மாதிரி தான். ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது லோ, மீடியம், ஹை 3 ஆப்ஷன் இருக்குது. நான் மேக்ஸிமம் ஹையில் தான் வைக்க போகிறோம். ஸோ 2த்துக்கு தேவையே கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோவில் வைக்கிறப்ப மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. மீடியம்லேயும் ஹைலையும் வைக்கிறப்ப அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, ஏதோ லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, மைல்டாக, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இது நம்ம லெஃப்ட்லேயும் திருப்பிக்கலாம், ரைட்லேயும் திருப்பிக்கலாம். ஸோ ஒரே சைடாக சுற்றணும்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹைக்கும் வரலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லோக்கும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஏர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லை லெஃப்ட் ரைட் அப்படின்றதுக்காக இல்லை ஸ்விங்கு ஆன் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா லைட்டாக விஷேக் ஆகும். லைட்டாக வந்து எப்படி சொல்றதுன்னா லெஃப்ட் வரும் இல்லை ரைட் வரும், ஓகேங்களா? ஸோ ஸ்விங்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்.
அதனால் உங்களுக்கு வந்து இப்போ டைரெக்டாக போகாமல் ஏர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஸோ வந்து அப்படியே ப்ராட் ஆகும், நிறைய இடத்துல போகும். சரிங்களா? ஓகே, இவ்வளோதான் டவர் ஃபேன். இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் இதோட கெப்பாசிட்டி. எனக்கு தேவை காற்று வந்தால் போதும், வெயிலுக்கு ஜம்முன்னு உட்காரலாம், அவ்வளோதான். இதோட கேபிள் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. என்ன நடக்க போதோ, கேபிள் வந்து அந்த அளவுலாம் ரொம்ப லென்த் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீட்டர் இல்லைனா 1.5 மீட்டர் இருக்கும் கேபிள். அதனால சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க, ஜங்ஷன் பாக்ஸு. இப்போ ஃப்ரண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லுக்கு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதான் லுக்கு. இது வந்து இந்த பக்கம். ஸோ உள்ளே வந்து ஒரு மோட்ரு, உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ரவுண்டாக ஒன்று இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சில பேர் வீட்டில் இருந்திருக்கும். கம்பல்சரி டவர் ஃபேன் இல்லாத வீடியோ கிடையாது. டவர் ஃபேனு இல்லை டேபிள் ஃபேனாச்சும் கம்பல்சரி வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து பேக் சைடு. அவ்வளோதாங்க. இதில் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். வெத்தமா, ப்ளக் பண்ணோமா, ஐயில் வச்சோமா, அப்படியே மல்லாண்டு படுத்துக்க வேண்டியதான், முடிஞ்ச விஷயம். அப்புறம் எடிட்டிங் பண்ணணும்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இல்லை. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் அழுத்திடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அப்படியே லைக்கும் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்த கண்டென்ட்டு எதுவுமே கிடைக்கல. அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டு நம்ம காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சொல்ல மறந்துட்டேன். இந்த டவர் ஃபேனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 கடை ஏறி இறங்கினேன். எல்லா இடத்துலையும் வந்து 2000 தான் சொன்னாங்க. 2000, 2500 அந்த பட்ஜெட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு கடையில் கேட்டப்ப 1900 சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டாக எவ்வளோ ஃபைனல் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டேன். நான் வந்து அவர் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே ஒரு ஃபைனல் பண்ணி 1500 கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. பரவாயில்ல, என்கிட்ட அவ்வளோதானே இருக்குது அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் வந்து 1650 ஃபைனல் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்ட் ரோட் சிக்னல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சிம்சன்கா போகிற வழியில் லெஃப்ட் எடுப்போம் பார்த்தீங்களா, மெட்ரோ ஸ்டேஷன்ல. ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோடனே போலீஸ் பூத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பாய் கடை. அங்கே போனாலே தெரியும், டவர் ஃபேன் பாக்ஸ் போட்டு ஸ்பீக்கர், மைக் ஸ்பீக்கர்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து வாரண்ட்டி அவங்ககிட்ட கிளைம் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பெனிஃபிட்டானது தான். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாகுன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி இது ஒர்த்து தான், ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த டவர் ஃபேனே வந்து அவுட் சைடில் வந்து அதாவது லுக்கு நல்லா கொடுத்துட்டு உள்ளே எப்படி இருந்தாலும் ஒரே மோட்டர் தான் இருக்க போகுது. இல்லை பிராண்டாக இருந்தா பிராண்ட் இல்லைன்னா நல்லா ஒன்றா போதும், காற்று வருது, அவ்வளோதான். ஏன்னா இது ஒன்றும் வந்து நம்ம ஏசி மாதிரிலாம் காற்று வர போகிறது இல்லை, ஜில்லுன்னு. அது வந்து வேணும் அப்படின்னா ஒரு 5000, 6000 அந்த மாதிரி பட்ஜெட்லாம் அது இருக்குது. ஐஸ் வாட்டர்லாம் தண்ணி ஊற்றி அழகாகவே ஃபில்டர் பண்ணி அப்படியே ஜில்லுன்னு காற்று தரும். அது வந்து 5000 மேலே. அந்த பட்ஜெட் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளால முடியாது. இதுவே நம்மளுக்கு போதும், அவ்வளோதான். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.